சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத்வ்ரதம் மம. ஸ்ரீ ராமச்சந்திரன் விபீஷண சரணாகதி பிரகரணத்திலே அருளி செய்த சரமஸ்லோகம் இது. 3 சரமஸ்லோகங்கள் பிரபத்தி சாஸ்திரத்தை பற்றி விளக்குகின்றன. ஒன்று சுப்பிரசித்தமான கிருஷ்ண சரமஸ்லோகம், சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா என்பது. வராக சரமஸ்லோகம் முன்னமே பிறந்தது. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாதுசாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். எப்போதோ நம்ம மனசும் உடம்பும் சமாதானப்பட்டிருக்கிறச்சே சரணம்னு சொல்லிட்டோம்னால் மரணப்படுக்கையில் பகவானுடைய நினைவே வராட்டாலும் அவர் ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு மோட்சம் கொடுக்கிறார். அப்போ அந்திம ஸ்மிருதி இல்லாத போயிட்டாலும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத வராகப் பெருமாள் சாதித்தார். இப்படி சொன்ன ராமச்சரம ஸ்லோகம் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே. சக்ருதேவ ஷடக்கென ஒரு தடவை, பிரபன்னாய ராமனிடத்தே சரணாகதி செய்தவனை குறித்து, தவாஸ்மீதி ச யாச்சதே அடியேன் உன்னுடைய உடைமை, தேவரீருடைய சொத்து, அடியேனை ரட்சிக்க வேண்டியவனும் தேவரீர் என்கிற எண்ணத்தோடு யார் பிரார்த்திக்கிறானோ அபயம் சர்வபூதேபியா ததாமி. அப்படிப்பட்ட சரணாகதனுக்கு எல்லா ஜீவராசிகளிடத்திலிருந்தும் காப்பாற்றுகிறேன். யாராலே அவனுக்கு துன்பம் வராதபடிக்கு நான் ரட்சித்து கொடுக்கிறேன். அபயம் சர்வபூதேபியா, தேகம் படைத்த யாரா இருந்தாலும் இவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்காதபடிக்கு நான் ரட்சித்து கொடுக்கிறேன். ஏதத் விரதம் மம, இது என்னுடைய உண்மையான விரதம். இந்த எடுத்த செயலிலிருந்து ஒரு நாளும் மாறமாட்டேன் என்று ஸ்ரீ ராமச்சந்திரன் திருப்புல்லாணியில் கடற்கரையில் சாதித்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு தகுந்தா போலே பகவான் நடந்து கொண்டிருக்கிறார். குரங்கு கூட்டங்கள் அனைத்தும் திருப்புல்லாணி கரையிலே வந்து இறங்கின. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எப்படி போகிறதுங்கிற வழி தெரியல. ராத்திரி முழுக்க குரங்குகள் படுத்துன்னு தூங்கி போச்சு. கிஷ்கிந்தேலேருந்து ஓட்டமாக வந்த, குதித்து தாவிக்கொண்ட வந்த ஆயாசம். அதனால் அதுகளுக்கு முழிச்சுட்டு இருக்க முடியல. மனுஷன்னா லட்சியம் அதிகமாக இருக்கும், முழிச்சுட்டு இருக்கணும்னு தோணும், சாதிக்கணுமேங்கிற புத்தி இருக்கும். ஆனால் விலங்குகளுக்கு அவ்வளவு கிடையாது இல்லையோ. அதனால் தேகம் ஓஞ்சி போன உடனே படுத்துன்னு தூங்கி படுத்து. ராமனோ தலைவன், அவன்தான் சக்கரவர்த்தி திருமகன். சாதாரணமாக தலைவர்கள்லாம் தூங்கி படுவா, தொண்டர்கள் தான் முழிச்சுன்னு இருந்து காப்பாற்றணும். இதுதான் நம்ம லோகத்தில் பார்க்குறது. ஆனால் இங்கே மொத்த தொண்டர்கள் வானரங்களும் தூங்கி போயிட்டா அனைவரும் தூங்கி போக ராமன் அம்புராத்தூணியும் கையிலே பிடித்த வில்லுமாய் சுற்றி சுற்றி வந்து எல்லா குரங்குகளையும் ரட்சிச்சுட்டு இருக்கார். அப்போ விபீஷணன், ஜாம்பவான், ஹனுமான் இவர்கள் மட்டும் பேசின்னு இருக்கா. என்னது இது, ராமனை நாம ரட்சிக்கணுமா, நம்மளை ராமன் ரட்சிக்கணுமா, அவர் போய் முழித்து கொண்டு பண்ணிட்டு இருக்காரேன்னு இவாளுக்கு எண்ணம். அப்போ எல்லாரும் போய் ராமனிடத்தில் பிரார்த்திக்கிறா. ராமா நீ தூங்கு, நாங்கள் தானே ரட்சிக்கணும், சுவாமியை தாசர்கள் தானே காப்பாற்றணும். பெருமாள் பதில் சொல்கிறார், அப்படி லோக நியத்தி இருக்குமோ என்னமோ, என் நியத்தி அப்படி அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் சுவாமி தான் தாசனை ரட்சிக்கணுமே தவிர தாசன் சுவாமியை ரட்சிக்க தேவையில்லை. நான் தான் ஜெகத்தை படைத்தேன், நான் தான் ராஜா, அப்போ நான் தானே எல்லாரையும் காப்பாற்றி ஆகணும். தான் ரக்ஷகன்கிறதுலேருந்து ஒரு நாளும் பெருமான் ஓடிப்போக பார்த்ததே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் தான் தான் ரக்ஷகன்னு பொறுப்பேற்று கொள்கிறாரோ இல்லையோ. அதைத்தான் இங்கேயும் ராமன் சொல்கிறார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. இது என்னுடைய உறுதிப்பாடு, ஒரு நாளும் இதிலிருந்து விலக மாட்டேன். கண்ணன் சொல்கிறார், கண்டிப்பாக நீ சோகப்படாதே, நான் உன்னை ரட்சிக்கிறேன். ராமன் சொல்கிறார், கைவிட்டுடவே மாட்டேன், அனைவரிடத்திலையும் ரட்சிக்கிறேன். வராக பெருமாள் சொன்னார்,
நீயே மறந்து போயிட்டாலும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், கவலைப்படாதே. நீ எத்தனை வார்த்தை வேணும்? திரும்ப 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 ஒரு பெருமாளும் சொல்கிறார். நமக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னா, ஆனால் இதை சொல்கிறதுக்குள்ளே என்ன சந்தேகம் வந்துடும்னா, அப்போ எப்படியும் பகவான் தானே ரக்ஷகன், நான் என்னை ரட்சிக்க வேண்டாம்னு தானே இத்தனை நாடி சொல்லிட்டு இருக்கீர். அப்போ இனிமேல் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போட்டோமா வேண்டாமா, இல்லை நானே பரீட்சைக்கு படிக்கட்டுமா வேண்டாமா? ஏன்னா பெருமாள் 100க்கு 100 போட்டுற மாட்டாரா? நாம் படிக்கணுமா? அது ஒன்றும் அவசியமே கிடையாது. அப்போ ஒன்று செய்யலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம் வந்துடும். செயல்படக்கூடாது நிவிருத்தி தர்மம்னு சரணாகதி சொல்கிறது, பிரவருத்தி கூடாதுன்னு இத்தனை நாழி பார்த்துட்டோம். அப்போ நாம் எந்த முயற்சியுமே எடுக்கக்கூடாது இல்லையோ? அஜகரோபாக்கியானம்னு பாகவதத்தில் உண்டு. அஜகரம்னா மலைப்பாம்பு நகரவே நகராது. தம் பக்கத்தில் ஏதானு பிராணி வந்தால் அது வரைக்கும் காத்துருக்கும், வந்தால் முழுங்கிடும், அடுத்த 10 நாளைக்கு அசையாது. இதை போல் அஜகர நாட்டம்னா அவதூத சன்னியாசிகள்லாம் இருக்கா, சரணாகதர்கள் அப்படி இருக்கணும்னு சொல்லுவது உண்டு. அது ஓர் சிலரால் முடியுமே தவிர நம்ம அனைவராலையும் அந்த மாதிரி இருந்துட முடியுமா? அப்போ சரணாகதி பண்ணிட்டு நம்ம முயற்சியை நாமே எடுத்துக்கிட்டுருக்கணும்ன்றீரா? அப்போ முயற்சி இல்லைன்னு சொன்னதுக்கு அர்த்தமே இல்லையே. இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் அவாவா வேலைக்கு போகத்தான் போகிறோம். இத்தனை நாள் 4 நாள் இல்லை 400 நாள் சரணாகதியை பற்றி கேட்டாலும் அடுத்த நாள் வேலைக்கு போகிறோமா இல்லையா? அதை பார்த்துட்டு தான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் பார்த்து தான் உபன்யாசமே வைக்கிறோம். அப்படி இருந்துச்சு சரணாகதி நிவிருத்தி தர்மம்னு சொல்லியிருந்தோம்னா இது நடக்குமாங்கிற கேள்வி பிறக்கிற சொல்லியோ. ஒன்றுமே பண்ண வேண்டாம்ங்கிறது நிவிருத்தி தர்மம் அல்ல. இருக்கலாம், அது யோகிகள் மகரிஷிகள் காட்டிலே வாழ்பவர்கள் அதை போல் இருக்கலாம். அனைவருமே அப்படி இருந்து தான் மோட்சத்துக்கு போயிட்டாளுங்கிறதும் சொல்ல முடியாது. உடம்பு சரியில்லைன்னா போகாத இருக்க போகிறோமா? பரீட்சை எழுதணும்னா படிக்காத இருக்க போகிறோமா? வேண்டாம், சந்த சொல்லித்தானே திவ்ய பிரபந்தத்தையே சொல்கிறோம். வேதம் கற்றுக்கணும்னாலும் தானே பகவத் அனுகிரகத்தால் வந்தால் வரட்டும். நாம் போய் குருகுல வாசம்லாம் பண்ணி ஒன்றையும் கத்திக்கிறதா இல்லை. இதுவா சரணாகத்தனுக்கு பேச்சு? அப்படி ஒத்துருமே சொல்கிறது இல்லையே. எல்லாரும் 12 வருஷத்துக்கு போகிறோம், குருகுல வாசம் பண்ணுறோம், அத்தியனம் பண்ணுறோம், அதை ஞாபகம் வச்சுக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் நிவிருத்தி தர்மமே இல்லையே, இதெல்லாம் பிரவருத்தி தர்மம்னு சந்தேகம் ஒரு சொல்லியோ. கண்ணன் நிவிருத்தின்னு சொன்னது வேலையே பார்க்காதேன்னு அவர் சொல்லவே மாட்டார். இந்த ஸ்லோகத்துக்கு நாம் ஒரு தப்பர்த்தம் பண்ணிவிடுவோம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு மா தே சங்கஹா அஸ்து அகர்மணி. உன்னுடைய கர்மத்தை செய், உன்னுடைய கடமையை செய். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன, பலத்தில் ஆசை வைக்காதே. மா கர்ம பல ஹேதுர்பூஹு, உன்னுடைய கர்மத்துக்கு ஒரு பலம் இருக்கும் இல்லையோ, அந்த பலத்துக்கு நீ காரணமாக ஆகாதே. இதெல்லாம் கண்ணன் சொன்னார். கர்மத்துக்கு பலத்தை ஆசைப்படாதே, கர்மத்தை நீ செய்தேன்னு நினைக்காதே, உன்னுடைய கர்மம்னு நினைக்காதே, பலத்துக்கு நீ காரணமாகாதே. கேட்டு அர்ஜுனனுக்கு பொறுமையை போடுத்து. இவர் இப்படியே விட்டால் சொல்லுண்டே போவர். இவரை தடுக்கணுங்கிறதுக்கு ஒரே வழிதான், இத்தனையும் நீ சொல்கிறத விட அந்த கர்மத்தையே பண்ணாதேன்னு சொல்லிட்டு திருப்தியாக இருக்கும். நான் என்ன பரீட்சை மதிப்பெண் நீ எடுக்கிறேன்னு நினச்சிக்காதே, பரீட்சை நீ எடுக்கிறேன்னு நினச்சிக்காதே, உன்னுடைய பரீட்சை நினைக்காதே, பரீட்சை எழுதினா வேலை கிடைக்கும்னு நினைக்காதே, பரீட்சை எழுதாதேன்னு சொல்லிட்டு போடலாம் இல்லையோ. இது இத்தனை வம்ப காட்டிலும் அது சுலபமாக இருக்கே, அதை மட்டும் ஒரு சொல்ல மாட்டேங்கிறார். மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. அர்ஜுனா, நான் சொல்கிறதுலேருந்து நீ தப்பு அபிப்பிராயம் பண்ணிப்பே, அதிலிருந்து போரே புரிய வேண்டாம்னு சொல்கிறதா நீ நினச்சுடாதே. போர் புரிந்து தான் ஆக வேண்டும். ஆனால் எதை விட சொல்கிறேன்னு யோசிச்சுப்பார். போருக்குண்டான பலத்தை விட சொல்லுகிறேன். அப்படின்னா அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்தது, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போக வேண்டான்னு அவர் சொல்லலை. அழைத்து கொண்டு போகும்போது எது நடந்தாலும் அதை பற்றி சோகப்படாதேன்னு சொல்லுகிறார். இப்படியும் இருக்கலாம், அப்படின்னு இருக்கலாம். நன்னா படிச்சுட்டு நன்னா மதிப்பெண் வாங்கணும், வாஸ்தவந்தான். ஆனால் கிடைக்கலேங்கிறதுக்காக தூக்கு மாட்டிக்க போகாதேங்கிறார். அவர் நடக்கிறதே நடக்காத ஒன்னடியும் சொல்லலையோ இல்லையோ. இப்போ அப்படியே என்னமோ இந்த 10ஆவதுலையோ 12ஆவதுலையோ நாம் நினச்ச 99.99 வரலன்னா பிள்ளை பொண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு பெற்றோர்களால் நாமே நினச்சா அப்புறம் நாளை என்னைக்கு பக்தியை பற்றியும் சரணாகதியை பற்றியும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம்? ஒன்று இந்த 99ல் தொங்கின்னு இருக்கல நம்ம வாழ்க்கை. இதுக்கப்புறம் எத்தனையோ இருக்குது பார்க்க வேண்டியது. எத்தனை பேர் 99 வாங்கினவாழலாம், அப்புறம் ஒன்றுமில்லாத பேருக்கா தெரியுமா? அதே ஒன்றுமே இல்லை 8ஆவதில் 8 வாங்காதவன்லாம் எப்படி ஓஹோன்னு இருந்திருக்கான்னு தெரியுமா? அதனால் இது தேவையற்று நான் விதண்டாவாதம் பண்ணுறதுக்கே வரல. அப்படி என் சொல்ல வர்றது, அதுக்குன்னு அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த 99 வாக்காட்டா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிறமே, அப்படி நாம் நினச்சிக்கவே கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் மேலை நாடுகள் நம்மளை விட ரொம்ப வசதி.
ஏன்னா அவளுக்கு ஒன்றும் இந்த நிமிஷம் படிப்பை முடிவு பண்ணாதான் 9வது 10வதுல நம்ம பொண்ணை முடிவு பண்ணாதான். அதுக்கப்புறம் தாண்டி படுத்துன்னா என்ன படிப்பை எடுத்துட்டாலும் அதோடைய வாழ்க்கையே முடிஞ்சு போடுற சொல்லியோ. அங்கே அப்படிலாம் வச்சுக்கிறதே இல்லை. இப்போ கொஞ்ச நாள் பிடிச்சிருக்கு இதை படிக்கிறேன், இதுக்கப்புறம் வேற ஒரு படிப்பு பிடிச்சிருக்கு அதை படிக்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொன்று பிடிச்சிருக்கு படிச்சுட்டு போகிறேன். பிடிச்சதுக்கு வாழ்க்கை வாழறோமே தவிர தலையில் கத்தியை வச்சுட்டேவா நம்மளால் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? ஓஹோன்னு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் சாயங்காலம் ஒரு கச்சேரிக்கு போகிறதுக்கோ கோவிலுக்கு போகிறதுக்கோ பொழுது இல்லாமல் வச்சுட்டு வேலை பார்த்து பிரயோஜனமே இல்லை. பிடிச்ச வாழ்க்கை வாழணுமே தவிர அடிய ஒன்றும் பிடிச்ச வாழ்க்கைங்கிறதுக்காக கண்ட இடத்துல போய் சாப்பிட்ற வாழ்க்கை, கண்டதை குடிக்கிற வாழ்க்கை, அதை அடியும் சொல்லவே இல்லை. எனக்கு பெருமாளை சேவிக்க பிடிச்சிருக்கு, ஸ்ரீரங்க உற்சவம் ரொம்ப பிடிக்கும், போகணும்னு ஆசை. எத்தனை பேர் பெரிய பதவியில் இருக்கிறவா, சுவாமி போக முடியல சுவாமி, ஒன்றும் விடுப்பே கிடைக்க மாட்டேங்கிறது, ஒரு உற்சவம் சேவிக்கணும்னு எனக்கு ஆசை தான், திருவேங்கடத்துக்கு போய் வெங்கடேசனை சேவிக்கணும்னு 2 வருஷமாக மனக்கோட்டை கட்டின்னு இருக்கேன், ஒரு நாள் கொடுக்க மாட்டேங்கிறான் நான் வேலை பார்க்குற இடத்துல. அப்போ என்ன லாபம் சொல்லுங்க? கடைசியில் எனக்கு ஆசைப்பட்டதையான்னு நான் பண்ண முடியுமோ இல்லையோ? அதுவும் நல்லதை ஆசைப்பட்டுட்டு, கெட்டதை ஆசைப்பட்டிருந்தா கூட பண்ணாதேன்னு சொல்லலாம். பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை, ஒன்றுமே வேண்டாம். நல்லா அழகாக மழை பெய்யும் போது தோட்டங்கள்லாம் என்ன அழகாக இருக்குது. அந்த தோட்டத்தில் உட்காந்து ஒரு 1/2 மணி என்னென்ன மரம் என்னென்ன வகை எப்படி பூத்து இருக்கு, ஈஸ்வர சிருஷ்டி என்னமா இருக்குது நினச்சி கூட பார்க்க முடியலையேன்னு கொஞ்சம் திருப்தி படுறதுக்கு பொழுது ஒழுக்க முடியறதா? அதெல்லாம் வண்டியில் போகிறச்சே போயிட்டு வரச்சே பார்த்துன்றதோட சரி. இப்படின்னு இருந்தாவா வாழ்க்கை ரசிக்க போகிறது? நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்கிறதுக்கு கொஞ்சமேனும் அவசியம் நம்ம ஒதுக்கிக்கணும். அப்படியே வாழ்க்கை 99 தான் தொங்கிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தரடி எனக்கு கடுதாசி எழுதியிருந்தார், அவருடைய பிள்ளை 25,000 ரூபா சம்பாதிக்கிறானோ. அவர் அதுக்கு மேலே எழுதினார், சுவாமி நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தான், பக்தர்கள் தான், என் பிள்ளையும் பக்தன் தான், 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுறான், பரமபக்தி இருக்கவனுக்கு, ஆனால் அவனுக்கு பெண்ணே கிடைக்கலையேன்னு எழுதியிருந்தார். ஏன் அடி எனக்கு புரியல. அவரே விளக்கி எழுதியிருந்தார், 25,000ங்கிறது இன்னைக்கு ஒரு சம்பளமே கிடையாதான், 60,000 வாங்கினா தான் பெண்ணை பற்றி பேசலாம்னு விட்டா. என் பிள்ளை அவன் ரொம்ப படிக்கலை, அவன் ஏதோ இளங்கலை பட்டம் படித்தான், ஒரு வேலைக்கு போகிறான், நல்லவன் என் பிள்ளை, ஆனால் அவனுக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்கிற சுவாமி, இது என்ன நாம் பண்ண குற்றமா? 25,000 10,000 15,000ங்கிறது சம்பளமே இல்லையா? பெண்கள் என் பிள்ளை ஜாதகத்தை எடுத்தே பார்க்க மாட்டாளா? என்ன பதில் சொல்கிறது அவருக்கு? இப்போ இது நியாயமா? நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். இப்போ அந்த பிள்ளைக்கு குணம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி ஒத்துருமே பேசாமல் 60,000 இருந்தால் தான் வாழ்க்கை வாழப்போகிறோன்னு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா நம்மளாம் பக்தர்கள்னு சொல்லிக்கிறதுல அப்புறம் அர்த்தமே கிடையாது. பக்திங்கிறதுக்கும் பணம் சம்பாதித்து தான் சாப்பிடணுங்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வேணும், பணம் இல்லாத வாழ்க்கையை ஓட்டிடணும்னு அப்படி சொல்லவே வரல. ஆனால் அதையே வச்சுட்டு அது இல்லாவிடு லோகமே அஸ்தமிச்சு போடும் நினைத்தோம்னால் அப்போ ஈஸ்வரனை இல்லேன்னு வச்சுட்டுக்கோன்னு தான் அர்த்தம். அவர் இல்லாட்டால் உலகம் அஸ்தமிச்சு போகும் வாஸ்தவம். அவரை தவிர மற்ற எது இல்லாட்டாலும் லோகத்துக்கு ஒன்றும் ஆயிடாது. ஒருத்தன் சர்வேஸ்வரன், அவன் இருக்கிறவர், அவர் இல்லாத போகிறதில்லை, அதனால லோகம் ஒன்றும் ஆகவும் போகிறதில்லை. அவர் எப்போது ரட்சிக்கிறாரோ இல்லையோ. அப்போ கண்ணன் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன? உன் முயற்சியை நிறுத்திக்கோன்னு அவர் சொல்லவே மாட்டார். அந்த முயற்சி இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், அதை பற்றி கவலைப்படாதே, அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரே தவிர. அதனாலே சுவாமி வாழ்க்கைக்கு சரணாகதி எப்படி ஒத்து வரும்னா, பண்ணுறது அத்தனையும் பண்ணிவிட்டு அது நன்னா பலன் கொடுக்க போகிறதா பலன் கொடுக்க போகிறது இல்லையா என்கிற கவலைப்படாமல் பண்ணி கொண்டுருன்னு அர்த்தம். அவ்வளவுதான் அவர் சொல்கிறாரே தவிர பண்ண வேண்டான்னு சொல்லலை. படிக்கணும், ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போகணும். இதான் இப்போ ஒருத்தர் திருடன் வீட்டுக்குள்ளே வரார், கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன, திருடன் வந்திருக்கார், திருடரே திருடரே அவசியம் எழுந்தருளுக அப்படின்னு அவரை கூப்பிட்டு நானே சாவியை கொடுத்து திறந்துக்க சொல்லணும்னு இருந்தேன், நல்ல வேளை நீராவது வந்தீர், அதை மாட்டி வச்சிருக்கேன், எடுத்துக்கும் ஏது வேணுமோ இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பேரில் 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் ஆண்டாள் சொன்னா போலே. இன்னைக்கு இந்த வீட்டை கொள்ளையடிச்சிருனா எனக்கு அடுத்த கிராமத்தில் இன்னொரு வீடு இருக்கு, நானே முகவரி தரேன், நாளைக்கு போயிட்டு வரும் அப்படின்னு ஆண்டாள் கண்ணன்ட்ட பிரார்த்திச்சாவும் சொல்ல முடியுமா? அவர் வந்தால் கண்டிப்பாக சண்டை போட்டு தான் ஆகணும், அவரை தடுத்து தான் ஆகணும். ஆனால் தடுக்கிறச்சே நமக்கு அடிபட்டுட்டாலோ, தடுக்கிறச்சே 4 வஸ்து காணா போயிட்டாலோ கவலைப்படாதேங்கிறது தான் விஷயம். ஆகையாலே அவசியம் நாம் செய்யறதை செய்து தான் ஆகணும். அதுலேயும் பகவத் கைங்கரியத்தை நிறுத்திட முடியுமா? பிரவருத்தி கூடாது நிவர்த்திங்கிறதுக்காக முதல் ஆபத்து எதன் தலையில் விடியும் தெரியுமோ? எப்போ ஒன்றும் பண்ண வேண்டானாரோ கோவிலுக்கு போகிறத நிறுத்திவிட்டேன், புஷ்பம் தொடுக்கிறத நிறுத்திவிட்டேன், சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருந்தேன் நிறுத்திவிட்டேன், வாண்டான்ட்டுடோ இல்லையோ. எப்போ நீர் நிவர்த்தின்னு சொல்லிட்டீரோ இனிமே அதை பண்ணுறதா? அப்படி சொல்லலை. செய்யறது அத்தனையும் செய்தாக வேண்டும். அதிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து நம்ம விடுதலை பெற்றுண்டு தான் ஆகணும். எல்லாத்தையும் பிரவருத்திங்கிறதுக்காக பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், வயசானா குறையாத படுமா?
அது ஆகாக குறைய போகிறது. குறைய குறைய பெருமானிடத்தில் ஆசை மிகுந்து விட போகிறது. ஆகையால் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. இது பகவான் ராமச்சந்திரனுடைய ரொம்ப அற்புதமான திருவாக்கு. அப்போ விபீஷண சரணாகத்தின் இனிமேல் தான் விபீஷணன் வரப்போறார். அது வர்றதுக்கு முன்னாடி தான் குரங்கு கூட்டம் அத்தனையும் பட தண்டு இறங்கியிருக்கு. அதை சுற்றி சுற்றி ராமன் ரட்சிச்சுட்டே இருப்பாரான். ராமானுஷரிடத்தில் எப்போ யார் போய் தண்டம் சமர்ப்பித்து நமக்கு எது ரட்சகம், எனக்கு நல்லதாக ஒரு வார்த்தை சொல்லும் என்றாலே கடற்கரை வெளியை நினைத்திருங்கோள் என்று தான் அவர் எப்பவும் பதில் சொல்லுவார். கடற்கரை வெளியை நினைத்திருக்கிறதுனா நாம் அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கிறச்சே ராமன் ரட்சித்தானோ இல்லையோ, அவர் விட்டே கொடுக்கலையே. அப்போ ராமச்சந்திரன் என்னும் நம்மை ரட்சிப்பான், விட்டுட மாட்டார். நாம் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு வர்ற ஆபத்தெல்லாம் நமக்கு தெரியும்னுட்டு. ஆனால் நம்ம சுற்றி எத்தனை ஆபத்துக்கள் தெரியாமலே வந்துட்டு அதை நமக்கு தெரியாமலே பகவான் போக்கிட்டு இருக்காரு தெரியுமோ. ஒரு குழந்தை படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கு. அது சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை. அது ஒன்றும் இல்லை, 8 மணிக்கு தூங்கி போச்சு ராத்திரி. பக்கத்தில் ஏதோ ஒரு பூரான் வருது, காதுக்குள்ளே போயிட போகிறது. அம்மா அடுக்கலையில் 9:30 10 மணிக்கு வேலை பார்த்துட்டுருக்கா. அங்கிருந்து ஒரு கண்ணை எப்பவும் குழந்தை பேர்லேயே வச்சுட்டுருக்காளோ இல்லையோ. இன்றைக்கின்னா அதுக்குன்னு ஏதோ யந்திரம்லாம் வந்துடுத்து. அது பக்கத்தில் வச்சுட்டா நம்ம எங்கேயானு போயிருந்தா கூட குழந்தை அசைஞ்சு அது சத்தம் போடுறது. சத்தம் போட்டு வாங்க வாங்க குழந்தை அசையிறதுன்னு கூப்பிடுறது இல்லையோ. அன்றைக்கி ஒன்று அந்த யந்திரம்லாம் கிடையாது. ஒரு கண்ணை மட்டும் குழந்தை பேரில் வச்சுட்டு இருந்தா பூரான் ஊர்ந்து வர்றதை பார்த்தோன்னே கிடுகிடுன்னு வந்தா அவள் என்ன செய்யணும்? குழந்தையை காப்பாற்றணும், பூரானை தூக்கி போட்டாகணும். குழந்தையை சட்டுன்னு தட்டி எழுப்பி, குழந்தாய் உன்னை கடிக்க பூரான் வந்து கொண்டிருக்கிறது, அதை காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன், இதோ பூரானை தூக்கி எறிகிறேன் பார், நீ எப்போதும் என்னிடத்தில் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தான் அந்த குழந்தையவை காப்பாற்றணும். பண்ணவே மாட்டா. இவ வந்த வேகத்தில் இடது கையால் குழந்தை முதுகில் லேசாக தட்டிப்போ, தட்டின்ண்டே சத்தம் காட்டாமல் அந்த பூரானை தூக்கி போட்டு விட்றா. என்ன, நான் வந்த ஒலியில் குழந்தை சிலும்பி எங்கேயானு எழுந்து நிறுத்துனா அது கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையில் தட்டின்ண்டே எக்காரணம் கொண்டு குழந்தைக்கு தான் காப்பாற்றினது தெரிய வராமலே முடிச்சுடுறாளோ இல்லையோ. தெரியணும்னு நான் ஆசைப்படுறதே கிடையாது. சரி வேண்டாம், இப்போ சொல்லலை, மறுநாள் கார்த்தால எழுந்தப்புறமானு குழந்தாய் நேற்றுக்கு ராத்திரி உன்னை என்னமா ரட்சித்தேன் தெரியுமோ அப்படின்னால எங்கேயானு சொல்லி போகிறாள் அவள்னா சொல்ல போகிறதில்லை. சரி வேண்டாம், சொல்லவே வேண்டாம், இப்படியெல்லாம் காப்பாற்றிருக்கமே எனக்கு 80,000 என் பிள்ளை வச்சு நன்னா காப்பாற்றுவான். அந்த எதிர்பார்ப்பையோடையாம அவள் காப்பாற்றலா? அதுவும் இல்லையோ இல்லையோ. அப்போ ரட்சிக்கும் போதும் சொல்லிக்கலே, மறுநாளும் சொல்லிக்கொள்ளவில்லை. அதோடல்ல, இந்த ரட்சித்ததற்கு பிரத்யுபகாரமாக எதையும் எதிர்பார்த்தும் ரட்சிக்கவில்லை. 40-50 வருஷம் சம்பந்தம் இருக்கிற தாய்க்கே இவ்வளவு பரிவும் பாசவும் நம்மோடு இருக்கும் நாள் அனாதி காலமாக எவ்வுயிர்க்கும் தாயிருக்கும் வண்ணமான எம்பெருமானுக்கு இனி பாசத்துக்கோ அன்புக்கோ ஒரு குறவும் இல்லை. ஆனால் அவரை தவிர மற்றொருத்தன் நிச்சயமா ரட்சகமாக போவதில்லை. வாஸ்தவந்தான். ஆனால் என்னமோ அவரிடத்துல ஈர்ப்பு ஏற்பட மாட்டேங்கிறதே. அது நமக்கு தோணும். ஏன்னா பெருமாள் பெருமாள் அவரோ சர்வரக்ஷகன்னு சொன்னீர், ஜெகத்காரணம்னு சொன்னீர், சர்வ வல்லமை படைத்தவர்னு சொன்னீர். அப்போ அவர் கோவர்தனோத்தரணம் பண்ணினார், அவர் தான் ராசக்கிரீடை பண்ணினார். இதெல்லாம் பார்த்து எவ்வளவு அழகா சேஷ்டி தன் கண்ணனது, என்ன குணம், என்ன அழகு, என்னமா இருக்கார் என்ற ஆசையை வளர்த்துக்கணும்னு முந்தா நாள் சொன்னேன் இல்லையோ. நமக்கு தோணும் அவர்னு சொன்னால் அவ்வளவு பெரியவர் இந்த காரியத்தெல்லாம் பண்ணதை பார்த்து எனக்கு ஒன்றும் ஈர்ப்பே ஏற்படலையே சுவாமி. ஒரு மனுஷன் இந்த மாதிரிலாம் பண்ணான்னா எனக்கு திருப்தியாக தெரியறது. பகவான் பண்ணது என்ன பெரிய சமாச்சாரம்? இப்போ அதை பார்த்து என்ன அவரிடத்துல ஈர்ப்புன்னு சொல்கிறதே, அவர் பண்ணதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமாகவே படமாட்டேங்கிறதே. என்ன செய்யலாம்? இந்த கேள்வி நம்ம மனசுக்கு வரலாம். வாஸ்தவம், பெருமாள் தான். அவர் இறங்கி வந்து பண்ணாருன்னா நமக்கே தோணும் இல்லையோ, சுவாமி அவருக்கு எல்லாமே முற்கூட்டியே தெரியும். கம்சனை ஒழிக்க போகிறாருங்கிறது தெரியும், அகாசுரன் முடிய போகிறான்னு தெரியும். அவர் பண்ணதை பார்த்து என்ன இப்போ விருப்பப்பட சொல்கிறீர்னால் அதுக்கு தான் பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கா, பகவான் எத்தனையோ அவதாரங்களை பண்ணிவிடுறார். அந்த அவதாரங்கள் எல்லாம் ஒத்தரையும் ஈர்க்க முடிவதில்லை. அது உண்மைதான், கேள்வியே உண்மைதான். ஏன்னா இந்த அவதாரங்களை பண்ணி பகவானால் ஈர்க்க முடியல. மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞானன் தலை கொண்டு நாரணர்காயினரே. பல பிறவிகள் பகவான் எடுத்தெடுத்து பார்த்துட்டார், ஒத்துருமே திருந்தலையாம். பகவான் அவதரித்தாலும் திருந்தலை. பெருமாள் பார்த்தார், இந்த சாஸ்திரத்தை கையில் வச்சுன்னு ரொம்ப தரம் பிறந்தோம், யாரும் திருந்த மாட்டேங்கிறான். இனிமேல் நம்ம கொஞ்சம் நம்ம ஒரு கஷ்டம் இருந்துன்னு வச்சுங்க, அதை எந்த கோணத்தில் அணுகிறீங்களோ அதை மாற்றிக்கணுங்கிற அளவில் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் சரிப்பட்டு வரல சுவாமி. அதனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. வேற கோணத்தில் அணுகுவோம்னா பெருமாள் பார்த்தார், நம்ம கோணத்தை மாற்றினோட வேண்டிதான். இத்தனை நாள் நாம் அவதரித்தோம், நடக்கலை.
சஸ்திரத்தை பிடிச்சின்னு வந்தோம், நடக்கலை. கடைசி அவதாரம் ஆச்சாரியாவதாரம். ஆச்சாரியனாக கடைசியாக பிறக்கிறார். அவர் மனுஷனே தான், பகவான் அல்லர். ஆனால் அந்த ஒரு ஆச்சாரியனுக்கு பெருமாள் கொடுத்திருக்கிற மதிப்பு, அவனே அந்த ஆச்சாரியனை வச்சிருக்கிற மரியாதையை பார்த்தோம்னால் அவர் சொல்ல வச்சுக்கிறது, ஆச்சாரியனை பற்றி சரணாகதி பண்ணி என்னிடத்தில் வாருங்கோள், எல்லாம் ஆச்சாரியனிடத்திலேயே சமர்ப்பிங்கோ, அவரே மோட்சம் கொடுப்பார்னு தெரிந்து கொள்ளுங்கோள், எனக்கு சமமாக ஆச்சாரியனை வைத்துக் கொள்ளுங்கோள். இத்தனையும் பெருமாள் சொல்லியிருக்கார். என்னத்துக்காக? நேற்றுக்கு கடைசியில் இந்த ஸ்லோகத்தோடு தான் முடிச்சேன். பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஸ்ச புண்ணியகிருத் தஸ்மாத் ஆச்சாரியவத்தையா முக்தௌ ஆச்சாரியவத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். க்ஷத்ரபம்புன்னு பாப்பமே பண்ணவன், புண்ணியசாலி புண்டரீகன். இந்த ரெண்டு பேரும் ஆச்சாரியாபிமானத்தாலேயே மோட்சத்துக்கு போனா, ஆகையால் நீயும் ஆச்சாரியனிடத்தில் அபிமானத்தோடு இருப்பாய், ஆச்சாரியனிடத்திலேயே சரணாகதி பண்ணுவாய். இந்த சம்பிரதாயத்துக்கு பெருமையே பகவானை காட்டிலும் ஆச்சாரியனை உயர்ந்ததாக கொண்டாடுகிறோம். எம்பெருமான் அவதரித்து என்னென்னமோ பண்ணி பார்த்து அவரால் சாதிக்க முடியல. ஆனால் ராமானுஜர் பூமண்டலத்திலே பிறந்தார். அவர் எப்ப ஸ்ரீபெரும்புதூரில் சித்திர மாசத்தில் திருவாதிர நட்சத்திரத்தில் பூலோகத்தில் திருவடி பதித்தாரோ அன்று ஜகத்தடங்கிலும் பகவான் ஆறுங்கிற அறிவு பெற்றது. அன்னிலிருந்து சம்சார தாபம் தொலைந்து போயிற்று. கலியும் கெடுங் கண்டுகொள்மின்னு நம்மாழ்வார் பாசுரம். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியின் நரகமும் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னுமில்லை கலியங்கெடுங் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசபாடி ஆடி உழிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின் நார்த்தும். நம்மாழ்வார் 5ஆம் 10 2ஆம் திருவாய்மொழியில் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். ராமானுஷர் அவதரிக்க போறார். ஜகத்தில் கலி கோலாகலம் முடிஞ்சு போட போகிறது. ஓஹோன்னு மக்களுக்கு ஞான பக்தி வைராக்கியம் வந்துவிட போகிறது. தானே பெருமாளை பற்றி தெரிஞ்சுடுவா, பற்றுவார்கள். ஆக பெருமானிடத்தில் எனக்கு ஈர்ப்பு ஏற்படுறதோ இல்லையோ, ஆச்சாரியனால ஈர்க்கப்படலாமோ இல்லையோ. எத்தனை கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நேர்மையோடு இருக்கார், எத்தனை ஞானத்தோடு இருக்கார், எவ்வளவு பக்தியோடு இருக்கார், எத்தனை பரந்த உள்ளத்தோடு இருக்கார். மொத்த ஜீவாத்மாக்களும் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறார். அப்போ அவரை பார்த்து பார்த்து நான் தாராளமாக ஆசைப்படலாம் இல்லையோ. பகவானை பார்த்து ஆசைப்பட முடியல, அவர் குணங்கள் என்னை ஈர்க்கலைன்னு சொன்னால் இவர் மனுஷர் தானே. இவர் என்ன ஓஹோன்னு பண்ணி வச்சிருக்கார். ஒரு கதை போறாதா, 18 தடவை ராமானுஜர் திருக்கோட்டியூருக்கு எழுந்துருளினார். ஒரு தடவை 2 தடவை அல்ல. திருக்கோட்டியூர் நம்பிகள் கோஷ்டி பூர்ணர் அவரை தண்டம் சமர்ப்பித்து திருமந்திரம் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், இது அவருக்கு ஆசை. முதல் தடவை போனார். அவர் பார்த்தா ஊர்கோடியிலேருந்து திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை. திருக்கோட்டியூர் பல பேர் சேவிச்சிருப்பீள். ஸ்ரீரங்கத்திலேயும் சுமார் ஒரு 50-60 மைல் போனோம்னா திருக்கோட்டியூர் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது. அஷ்டாங்க விமானத்தோடே பெருமாள், சௌமிய நாராயண பெருமாள், மாதவ பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். ரொம்ப அற்புதமான விமானம். அங்கே தான் திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்களுக்குள்ள ஒருத்தர். அவரிடத்துல போய் அர்த்தம் கேட்டுக்கணுங்கிறதுக்காக சுவாமி போனார். முதல் தடவை நடையா நடந்து, நம்மாட்டம் வண்டியை கிளப்பிண்டுலாம் போக முடியாது, நடந்து தான் போகணும். நடந்து போய் ஊர்கோடியில் திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை எங்கே இருக்குது, அவர் வீடு எங்கே இருக்குதுன்னு விசாரித்தார். அது அவருக்கு என்னவா கைகாட்டுவிட்டா. என்றைக்குமே உள்ளூர் வித்வானுக்கு ஆதரவு கிடைக்காது. வெளியூர்லேருந்து வந்த வித்வானாக இருந்தால் எல்லாரும் போற்றி புகழ்வா. உள்ளூர்லேயே இருக்கிறவா இருந்தால் ரொம்ப கண்டுகொள்ளவே மாட்டான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிலைய வித்வான்கள் அப்படின்னு ஆகாசவாணியில் போடுவா தெரியுமா. நிலைய வித்வான்கள்லாம் மற்ற ஒத்துக்கிறேன்னு சொன்னவாள்லாம் வரலைன்னா இவா வாசிக்கணும்னு அர்த்தம். இதுதான் நிலைய வித்வான்கள்ங்களுக்கு பொருள். ஆனால் ரொம்ப நன்னா வாசிப்பாவா. அவள் ரொம்ப ஞானமுடையவாளா, நல்ல சாத்தகம் பண்ணவாளா இருப்பா. ஆனால் அதுக்குன்னு ஆஸ்தான வித்வான்கிற மொழியும், ஆஸ்தான வித்வான் போட்டிருந்தா எனக்கு பத்திரிகை போடலையே பேர் போடலையே எல்லாம் கேட்க முடியாது. யார் வரலனாலும் அன்றைக்கி உபன்யாசம் அவர் பண்ண வேண்டியதான் அர்த்தம். அதே போல் திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு உள்ளூரில் இருக்கிறவாளுக்கு அவர் பெருமை தெரியல. ராமானுஷருக்கு அவருடைய பெருமை தெரிஞ்சிருந்தது. எங்கே இருக்காருன்னு கேட்டார். அதோன்னு அவள் கை காட்டுவிட்டா. தான் எங்கே நின்றுட்டு இருந்தாரோ சுவாமி கீழே விழுந்து நமஸ்கரித்தார். தலைப்பட்ட இடத்துல எழுந்து நின்னார். திரும்ப கீழே விழுந்து நமஸ்கரித்தார். தலைப்பட்ட இடத்துல எழுந்து நின்னார். கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பிச்சார். இங்கிருந்து தெருக்கோடியிலேருந்து அவர் திருமாளிகை வரைக்கும் கீழே விழுந்து தண்டவத்து பிரணாமம் பண்ணிண்டே போயிருக்கார். இன்றைக்கி நீங்கள் பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் கோவர்தனத்துக்கு வந்து பாருங்க. மொத்த கோவர்தனமும் சுமார் 16 மைல். அந்த 16 மைலையும் நித்தியப்படி தண்டவத் பிரணாமத்தோட பரிக்கிரமா பண்ணுறவா இருக்கா. பிரதட்சிணம் பண்ணோம்னா வெறும் காலால் நடக்கிறதுக்குள்ளே நமக்கு இச்சே போயிடும்.
ஆனால் அவள் படுத்துண்டு எழுந்து படுத்துன்னு எழுந்து அப்படி என்னதான் இந்த கோவர்தனத்துக்கு வைபவம்னா எங்கள் கண்ணன் கைவரல்ல ஏறி சொல்லியோ. அப்போ அதுக்கு எவ்வளவு மகிமை இருக்கணும். கோவர்தனோ கிரிவரா யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராச்ச புரி புராணி அத்யாபிஹந்த சுலபா கிருதினாம் ஜனானாம் ஏதே பவத் சரணச்சாரஜுஷ பிரதேசாக. குரத்தாழ்வான் சாதிக்கிறார், என்ன வைபவம் இந்த கோவர்தனத்துக்கு. பாதுகைக்கு ஒரு ஏற்றம், திருவடியை விடாமல் இருந்த ஏற்றம். கோவர்தனத்துக்கு ஏற்றம், திரு கையை விடாமல் இருந்த ஏற்றம். கண்ணனுடைய கையில் அதேரித்து இன்னும் கேட்டால் ஒரு படி கோவர்தனத்துக்கு வைபவம். ஏன்னா பாதுக ராமன் திருவடியை பிடிச்சிருந்தது, கண்ணன் கோவர்தனத்தை பிடிச்சிருந்தார். எதுக்கு ஏற்றம் யோசிச்சு பாருங்க. நான் விரும்புகிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா, நம்ம விரும்புகிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காளோ இல்லையோ. நான் போய் பொண்ணு பார்த்தேன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த பெண்ணு நம்ம விரும்பணும், அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுலே லாபம். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அதை போல் பாதுகே நான் ராமனை பிடிச்சிட்டேன்னா கண்ணன் நான் கோவர்தனத்தை பிடிச்சிக்கிறேங்கிறார். அப்படி இருந்தால் அதுக்கு தான் வைபவம் இருக்குமே தவிர பாதுகைக்கா இருக்கும். அப்போ திருக்கையை விட்டு விலகாமல் இருந்தது கோவர்தனம். அதை சுற்றி தினப்படி பல பேர் பரிக்கிரமா பண்ணிருக்கா. சின்ன தூரம் இதுன்னு 1 மைல் 2 மைல் இல்லை, 15 மைல் 16 மைலை விடாமல் பண்ணுறா. அதே போலத்தான் இங்கேயும் போல் இருக்கு. இவர் விழுந்து சேவிக்கிறார் போறார். போய் கதவை தட்டினார். 6 வந்திருக்கிறதுன்னு திருக்கோட்டி நம்பிகள் கேட்டார். அடியேன் தான் ராமானுஷன் வந்திருக்கிறேன், எதற்கு வந்தீர்னு அவர் கேட்கிறார். திருமந்திரார்த்தத்தையும் சரமஸ்லோகார்த்தத்தையும் தேவரீரிடத்தில் உபதேசம் கேட்டு போக வந்திருக்கிறேன். அவர் முதல் தடவை ஏற இறங்க பார்த்துட்டு, உமக்கு இன்னும் அதுக்கு அதிகாரம் வந்திருக்கிறதா தெரியல, அடுத்த தடவை வாரும் பார்ப்போம்னார். யாருக்கு? அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவனுக்கு, முற்றும் துறந்த முனிவரான ராமானுஷருக்கு, அறிந்தது முத்தமிழ் வேதத்தையும் அறிந்தவருக்கு, இப்படி இருக்கிறவரை பார்த்து உமக்கு இன்னும் அதிகாரம் தகுதி இல்லை போருக்கு, அடுத்த தரம் வாரும்னார். பதிலே பேசலை. திரும்பி போனார். கொஞ்ச நாள் கழித்து திரும்ப போனார். 2ஆம் தரமும் திருப்பி அனுப்பிச்சிட்டார். 3ஆம் தரமும் திருப்பி அனுப்பிச்சிட்டார். 17 தடவை திருப்பி அனுப்பிச்சார். 18வது தடவை போய் அப்புறம்தான் அர்த்தமே அவனுக்கு கிடைச்சது. நாம இருந்தால் இவரிடத்துல போனா போகிறதுன்னு கேட்கறதுக்காக வந்தோம்னா, இவரமோ இன்னைக்கு போ நாளைக்கு வான்னு சொல்லிட்டு இருக்கார். எனக்கு உபதேசம் பண்ணுற பாக்கியம் இந்த ஆச்சாரனுக்கு இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் தலையே வச்சு படுக்க மாட்டோம். கோவிலுக்கே போகிறோம். ஒருவேளை சன்னிதி கதவு சாத்திட்டான்னு வச்சுங்க, வரிசையாக திவதேசம் ஒரு 4 நாளில் 40 ஊர் அப்படின்னு கிளம்பிடுவோம். போயிட்டு அவள் கையில் புஸ்தகம்லாம் வாங்கி வச்சுருப்பா. திருநாங்கூர் திவதேசங்கள் 11 ஒன்றுனா தட்டிகிட்டே இருப்போம். இதாச்சு திரும்பி வந்துட்டு 106 சேவிச்சிட்டேன் சுவாமி. சாமி ஒரு 4 பேர் சொல்லுமேன்னா அது புஸ்தகத்தை தான் பார்க்கணும், அது தெரியாது. ஏதோ 106 சேவிக்கணும்னு சொல்லி சேவிச்சுட்டு வந்துடுமே தவிர இதுக்கு என்ன இந்த பெருமாள் பேர் என்ன, நின்ன திருக்கோலமா அமர்ந்த திருக்கோலமா, எந்த ஆழ்வார் பாடியிருக்கார், என்ன பாடியிருக்கார், தாயார் திருக்கோலம் என்ன, ஸ்தல புராணம் ஒன்றும் தெரிஞ்சுக்க மாட்டோம். அவசரத்தில் போயிட்டு வர முடியும். குறைச்சலாக சேவிச்சா கூட பரவாயில்ல, நிறைவாக சேவிக்கணும், அதுதான் முக்கியமே தவிர அவசரத்தில் சேவிச்சுட்டு வந்துட்டு என்ன. இப்போ நாம் அவசரமாக வேகமாக போயிட்டு இருப்போம். சோழ தேசங்கள் 40 விதேசம் 5 நாள் அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போடுவா. கிட்டுன்னு பக்கத்தில் போவோம். 11:45 ஒரு கோவில் சாத்த போகிறா, அதுக்குள்ளே சேவிச்சுன்னு ஓடுவோம். சாத்தி விட்டான். அன்றைக்கி பார்த்து அந்த ஊரை சேவிக்க முடியல, முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன செய்யணும்? சரி 4:30 மணிக்கு திறக்கலாம் வந்து சேவிங்கன்னு அர்ச்சகர் சொல்லுவார். சுவாமி அது இங்கிருந்து நாங்கள் இந்த நடுவில் சாத்திருக்கிற நேரத்துக்குள்ளே சாப்பாடு வச்சுனுட்டோம், அடுத்த ஊருக்கு பிரயாணம்னு வச்சுனுட்டோம். அதனால் 4:30 வரைக்கும் இருந்தோன்னா இது மொத்தமே நாங்கள் போட்டிருக்கிற அட்டவணையே தப்பாக போயிடும். அதனால் எங்களால் இப்போ தங்கி பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? அந்த பெருமாளுக்கு எங்களுக்கு சேவை சாதிக்கிற பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரப்பு போடும். சேவிக்கிற பாக்கியம் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டோம், அவருக்கு சேவை சாதிக்கிற பாக்கியம் இல்லைன்னு போயிட்டா. அப்படியா ராமானுஷர் பண்ணார்? 18 தடவையும் எழுந்துருளினார். 18வது தடவை தான் உயர்ந்த சரமஸ்லோகத்தை கொடுத்தார். அவர் ஜாகிரதப்படுத்துகிறார், உம்மை எப்படி பரீட்சை பண்ணி பார்த்து கொடுத்துருமோ ராமானுஷரே, அதை போல பரீட்சை பன்மடங்கு பண்ணி தான் நீரும்ம சிஷ்யனுக்கு கொடுக்கணும். கண்டபடிக்கு இறைச்சிடக்கூடாது இந்த அர்த்தத்தை. இது அப்படியே மோட்சம் கொடுக்கக்கூடிய அர்த்தம். அதனால் கண்டபடிக்கு போட்டுவிடக்கூடாது, ஜாகிரதை என்று சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டார். உடையவர் நேர அஷ்டாங்க விமானத்தில் போய் ஏறினார். ஆசையுடையோரெல்லாம் வாருங்கோள், யாருக்கெல்லாம் மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கோ வாங்கோன்னு கூப்பிட்டார். எல்லாரும் பக்கத்தில் இருந்த சிஷ்யர்கள் அந்தரங்கர்கள் கிட்டக்க வந்து அமர்ந்துண்டா. சர்வதன்மான் பரித்தெஜ்ஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. இதான் கீதாச்சாரியன் சொல்லியிருக்கிற அர்த்தம். பெருமான் திருவடியை பற்றுங்கோள், மோட்சம் உண்டு என்று சொன்னார். இந்த சத்தம் நேரே திருக்கோட்டி நம்பிகள் காதுகளுக்கு எட்டித்து, நாம் என்ன சொல்லி வச்சுருக்கோம், சொல்லி வாய் இன்னும் ஈரம் காயலை, அதற்குள்ளே இந்த மாதிரி போய் இவர் சொல்லிட்டாரே, விடுன்னு தன் திருமாளிகளில் வந்தார்.
உமக்கு நரகம் கிடைக்கும்னு தெரியாது. ஆச்சாரிய வாக்கியத்தை மீறலாமா? மீறினா ரௌரவாதி நரகம் கிட்டும், போரீரா தயாரானார் நம்பிகள்.